கண்ணீரஞ்சலி. யாழ்ப்பாணம் குப்புளான் தெற்கை புறப்படமாகவும் சுவிஸ் லுசேனை வசிப்பிடமாகவும் கொண்ட சந்திரன் அல்லது கண்ணாடிநாதன் என்று எல்லாராலும் அன்பாக அழைக்கப்படும் வீரசிங்கம் சந்திரலிங்கம் அவர்களின் 45ஆம் நாள் கண்ணீரஞ்சலிகள். அன்பின் திருவுருவாய், அனைவருக்கும் இனியவனாய், உயிரோடு உறவாடி எம் உணர்வோடு சேர்ந்துவிட்ட எங்கள் செல்வமே, 45 நாட்கள் சென்றதப்பா. இல்லை, நேற்று போல் இருக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல, 45 நாட்கள். பல ஆனாலும் மறையாது உன் நினைவலைகள். எம்மை விட்டு உடல் பிரிந்து சென்றது உண்மை. ஆனால் உன் உயிர் எம்முன் அடங்கிக் கொண்டதும் உண்மை. உங்களை நினைக்கும் நேரமெல்லாம் துயர் வந்து நெஞ்சிதனை அடைத்திடும். உங்கள் பிரிவு துயரோடு மனைவி, பிள்ளைகள். தேசம் விட்டு புதிய தேசம் வந்து மனித நேசம் மேல் பாசம் கொண்டு மனித வாசம் செய்த மைந்தன் மறைவது. எல்லோராலும் நேசிக்கப்பட்ட இனிய உறவே, சிரித்த முகமும் சில்லென்ற பார்வையும், சிரித்த முகமும் சில்லென்ற பார்வையும், பழகிய விதமும், பாராபட்சம் காட்டாத பாரிய பண்பும், உதவி செய்வதிலேயே உயர்ந்த உள்ளமும், கனிவான பேச்சும், உந்தன் காந்த குரலும், உன்னை விட மற்றவரை உயர வைக்கும் உயர்வான எண்ணமும், எல்லாம் உன்னகத்தே கொண்ட இனிய உறவே, உன் இழப்பால் எங்கள் இதயங்கள் வலி சுமந்து நிற்குதையா. பண்புடன் பல பேசி எம் நெஞ்சந்தனை நெகுளிப்பாயே என்று பேசாது எங்கு போனாய். கண்ணீரில் மூழ்கி நெஞ்சம் வெந்துருகி நீராக நிற்கின்றோம். உன் புஞ்சிரிப்பால் எல்லோரையும் அரவணைத்து தேவை அறிந்து உதவிக்கரங்கள் நீட்டி உளமாற மனமகிழ்ந்திருந்தாய். இன்று அத்தனையும் விலகிவிட்டதே. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்கியதோ, உண்மையின் பிம்பம் அது மறைந்ததோ. கொடுங்கோலனே, உனக்கென்ன அவசரமோ? தெய்வமே, நல்லவர்க்கு இதுதான் விதியோ? அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய இந்த 45வது நாளில் அந்த எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம். உமது பிரிவால் ஆழ்ந்திருக்கும் லுசேன் வர்த்தக நண்பர்கள், சுவிஸ். ஓம் சாந்தி சாந்தி, ஓம் சாந்தி.